நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு ஃபிஷ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக திடீர்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிற டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டூனா ஃபிஷ் கேனில் உள்ளது தான் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஷ் ஃபிஷ்லேயே செய்யலாம். முள் இல்லாத நல்ல இந்த வஞ்சர மீன், அந்த மாதிரி மீன், பெரிய பெரிய கண்டல் மீன் அதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா கோலா மீன் இதுக்கு பெஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு சுடு தண்ணி நல்லா பாயில் ஆகிற சுடு தண்ணி நல்லா கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சுத்தப்படுத்தின அந்த மீன் துண்டை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் அந்த வெந்தா மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து உதுத்து வச்சுட்டோன்னா அவ்வளோதான். அதுலேயே இந்த மாதிரி செய்யலாம். அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு அரை கப் தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லை 3 பச்சை மிளகா. அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொட்டுக்கல்லையே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிக்சியில் நம்ம சுற்றி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். முதல்ல அதை தான் நம்ம செய்ய போகிறோம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதோட தேங்காயோட ஒரு சில மசாலாக்கள் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது பைண்டிங் கொடுக்கறதுக்கு இந்த பொட்டுக்கடலை மாவும் நமக்கு தேவை. ரொம்பவும் போட்டக்கூடாது, 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். அதுக்கடுத்து இந்த தேங்காய், பச்சை மிளகாவோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம், கொத்தமல்லி தலை கொஞ்சம், மல்லித்தலை, அப்புறம் புதினா தலை ஒரு 2-3 அதையும் போட்டுக்கோங்க. அதை ஒரு நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பட்டா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த உதுத்து இந்த ஃபிஷ் இருக்குது பார்த்திங்களா, இந்த உதுத்து ஃபிஷ்ஷில் நம்ம முதல்ல முட்டை சேர்த்துக்க போகிறோம். ஒரு முட்டையை நல்லா அடித்து நான் ஊற்றிக்கிறேன். இது நான் கொஞ்சம் பெரிய முட்டையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் பிச்சை வடிச்சிட்டேன், ஏன்னா பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலான்ட்டு. உங்களுக்கு சின்ன திட்டமான முட்டைனா ஒரு முட்டை செல்லும். இப்போ அந்த அரைச்ச மிக்ஸ்டு, அப்புறம் அந்த முட்டை, தேவையான உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த கட்லெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுள்ளுன்னு போயிட்டாலும் சரி வராது, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை மாவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கும் ஃபஸ்ட்டு சேர்த்து பைண்டிங் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது நான் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஃபுல்லாகவுமே தேவைப்பட்டுச்சு, அந்த 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சது அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். முட்டை எனக்கு அவ்வளோதான் தேவைப்பட்டுச்சு, அதுக்கு மேலே வேணான்னு விட்டுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு தான். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ சஹர் நேரம், நோன்பு காலங்களில் முன்னேரத்துலேயே நம்ம பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அந்த நேரத்தில் சூடாக பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். திடீர்னு ஒரு எண்ணெய் தொட்டுக்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு நினைக்கும் போது இது செய்யலாம். அல்லது நோன்பு கஞ்சிக்கு, இப்போ நோன்பு திறக்கிற நேரத்தில் கூட இது செஞ்சு கஞ்சிக்கு தொட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தடு தான். இப்போ எண்ணெய் சூடு ரொம்ப சூடாகிடக்கூடாது, திட்டமான சூடாக இருக்கணும். அடுப்பை சிம்லேயே ஒரு மிதமாகவே இருக்கணும். அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும் இதை. ஏன்னா சட்டுன்னு வெந்துடும், அதாவது செவந்துடும், அப்போ உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் இதை நல்லா போட்டு கொஞ்சம் நேர்சன் இந்த பொரியிற மாதிரி உள்ள சூட்டில் போடுங்க. போட்டு அதே மாதிரி உடனே திருப்பிடாதீங்க. இந்த மாதிரி தட்டி போட்டு நான் கொஞ்சம் செவந்துட்டோம். ஒரே நேரத்தில் ஒரு 5-6 போட்டக்கூடாது, ஒரு 3 அல்ல 4 மேக்ஸிமம், அதுக்கு மேலே போடாதீங்க. நான்லாம் சில நேரத்துக்கு அந்த மாதிரி போட்டு 1-2 கலைஞ்சிரும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எண்ணெய் என்ன பண்ணோம், சில நேரங்களில் பொங்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கட்லெட்டை பொரிக்கும் போது. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு தெரியாது எது செவந்திருக்கு எது அப்படின்ட்டு. அப்போங்கும்போது 1-2 கலண்டுடும். இதுலேயே எனக்கு 1 கலண்டுடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். இப்போது அதை கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்புறம் 2 பக்கமும் ஒரே மாதிரி பொன்னிறமாக இந்த மாதிரி ஆனதும் எடுத்துருங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு கட்லெட் செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்லேயே நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சும்மாவே ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் அவசியம் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஈஸியான ரெசிபி இல்லையா, அதனால் எல்லாருமே செய்யக்கூடியது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.